எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஜே ஷமீம் பானு. இது எங்கள் அப்பா ஜஹாங்கீர். இவங்க வந்து எங்கள் அம்மா பேர் வந்துட்டு ராபியா பிவி. எனக்கு ஒரே ஒரு அண்ணன் இருக்கான். அவன் பேர் வந்துட்டு முகமது சலீம். அவன் மெட்ராஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். நான் வந்து இப்போ வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் வந்துட்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இந்த வருஷம் தான் முடிச்சிருக்கேன். அதில் ஏப்ரல் 30 தான் லாஸ்ட் எக்ஸாம் எழுதினேன். அதில் வந்துட்டு கேம்பஸில் செலக்ட் ஆகிருக்கேன். ஜூன் ஜூலையில் வந்துட்டு என்னை வந்து பெங்களூரில் HGSல வந்துட்டு சேர சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் 4 வருஷம் இன்ஜினியரிங் வந்து எங்கள் அண்ணன் என்னை வந்து பேங்க் லோன் கிடச்சிரும். ஏன்னா நான் 12th வந்துட்டு 1001 மார்க் எடுத்திருந்தேன் மேக்ஸ் பயாலஜி குரூப்பில். பேங்க் லோன் கிடச்சிருங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இன்ஜினியரிங் சேர்த்துட்டாங்க. ஆனால் இன்ஜினியரிங் சேர்ந்து 1 இயர் ஆயுமே கூட எனக்கு பேங்க் லோன் கிடைக்கல. ஏன்னா வந்துட்டு வீட்டில் வந்து அவங்க பேங்க்கில் கேட்டது வந்துட்டு ஏதாவது ஒரு அஷூரன்ஸ் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி ஏதாவது வீட்டு பத்திரம் ஏதாவது இருக்கணும், இல்லை நகை வச்சுருந்த லிஸ்ட் ஏதாவது இருக்கணும், அது மாதிரி இருந்தாங்க. அது எதுவும் இல்லைங்கிறதுனால பேங்க் லோன் வந்துட்டு ரொம்ப ஒன்று மாற்றி ஒன்றே அடிச்சுட்டே இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. அப்போயே என்னோடய ஃபீஸ் வந்துட்டு 10,000 வந்துட்டு எங்கள் காலேஜில் ஒர்க் பண்ண ஒரு மேம் தான் எனக்காக பே பண்ணாங்க. அப்புறம் அதுவுமே கண்டினியூ ஆகிட்டே போகிறப்ப எனக்கு ஃபஸ்ட் இயரில் ஃபீஸ் பேலன்ஸ் வந்துட்டு எனக்கு மொத்தம் 58,000, அதில் வந்து 18,000 பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த பேலன்ஸோடைய செகண்ட் செமஸ்டர் வந்துட்டு சிஸ்டர்கிட்ட வந்துட்டு போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிட்டாங்க. செகண்ட் இயர் போய் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வந்துட்டு செகண்ட் இயர் ஃபீஸ் பேலன்ஸும் ஸ்டார்ட் பண்ணல. ஃபஸ்ட் இயர் பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 18,000 பேலன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதுக்கு மேலே காலேஜ் கண்டினியூ பண்ண வேணாம், இல்லைனா ஒன்று ஃபீஸ் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சைக்கிள் டெஸ்ட்லேயே வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு பேனா வாங்கி எக்ஸாம் எழுத போனப்போ பேனா வாங்கி வச்சுட்டு நான் அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு 1 மந்த் ஃபுல்லாக ரொம்ப ட்ரபிள் பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ 2 இது இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் வாங்கி பே பண்ணால் அப்போயுமே கூட அந்த 18,000 பேலன்ஸ் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. அப்போ தான் அதோட சரி படிப்பை விட்டுறலாம், இதுக்கு மேலே இன்ஜினியரிங் வந்துட்டு கண்டினியூ ஆகாது, சரி இதோட நிறுத்திட்டு வேறு ஏதாவது ஒரு சாதாரண பிசி அந்த மாதிரி கோர்ஸ் போகலாம், இல்லைனா எங்கேயாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க் போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபுல்லாக 1 மந்த் வந்து செகண்ட் இயர் ஆரம்பித்து 1 மந்த் காலேஜுக்கே சுத்தமாக போகல. எந்த ஒரு எக்ஸாம் எதுவுமே அட்டன் பண்ணவும் இல்லை. அப்போ தான் வந்துட்டு எங்கள் அண்ணன் இங்கே சென்னையில் ஒர்க் பண்ணுறப்ப எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட் யாரோ எங்கள் அண்ணன் இது மாதிரி தங்கச்சி படிப்பை நிறுத்த போகிறா அது மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணப்போ எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு யாரோ சொன்னாங்களாம், இது மாதிரி தஞ்சாவூரில் வந்து காவேரி நகரில் வந்துட்டு மதர் தெரசா ஹோம்னு ஒன்று இருக்குது, RR நகருக்கு அந்த உள்ள சைட் போனால் என்ன அவங்கள்ட்ட கேட்டுப்பாரு, அவங்க வந்துட்டு எதுவும் பார்க்க மாட்டாங்க, படிக்கிற பொண்ணாக இருந்தால் மட்டும் போதும், வந்துட்டு கிரேடு மார்க்லாம் பார்த்துட்டு அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, நீ போய் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னதாக சொல்லிவிட்டு எங்கள் அண்ணன் எனக்கு கால் பண்ணி சொன்னதும் ஒரு நாள் ஈவினிங் வந்துட்டு நான் போனேன். காவேரி நகருக்கு நான் ஃபஸ்ட்டு போகல, RR நகருக்கு ஹோம்க்கே நான் நேராக போனேன். அப்போ டேடி மெர்சி அக்கா அங்கே யாருமே இல்லை. அங்கே வந்து 2 அண்ணனுங்க தான் இருந்தாங்க. அவங்க என்னன்னு கேட்டப்போ இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட முடியல, அந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த ஹெல்ப்பில் வந்து டேடியை மீட் பண்ண வந்தோம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து சாருன்னு தான் சொன்னேன். சாரை மீட் பண்ண வந்தோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க, சரி உங்கள் டீட்டெயில்ஸ் உங்கள் மார்க் ஷீட்லாம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னாங்க. நான் வந்து 12th எடுத்த மார்க் மாதிரியே காலேஜில் செகண்ட் செமஸ்டரில் வந்துட்டு 8.24 எடுத்திருந்தேன். என் கிளாஸில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க்கு டாப்பராக இருந்தேன். அந்த லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துட்டு 18,000 ஃபீஸ் பேலன்ஸ் இருக்குது, அதனால் காலேஜ் போக வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த அண்ணன்ட்ட சொல்லிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டோம். வந்து 1 வீக் வரைக்கும் எனக்கு எந்த ஃபோன் கால்ஸ் எதுவுமே வரல. சரி நம்ம மார்க் எதுவும் பத்தலை போல், ஸோ மார்க் நிறையா இருந்தால் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க போல், இந்த மார்க் பத்தலைன்னு சொல்லிட்டாங்கன்னு நினச்சிட்டு நானும் அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கெங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கேட்க முடியுதா இல்லை நிறுத்தலாமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம்கே போனப்போ திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்துட்டு ஒரு 8 மணி போல் வந்துட்டு மெர்சி அக்கா எனக்கு கால் பண்ணாங்க. இது மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம், உங்கள் காலேஜுக்கும் போய் உன்னை பற்றி விசாரிச்சு பார்த்தோம், மற்றபடி இப்போ இதில் ஃபீஸ் பத்தாத ஒரு குறை மட்டும் தான் உன்னிட்ட இருந்துச்சோலையே, மற்றபடி நீ நல்லா படிக்கிற, ஸ்டாஃப்டெல்லாம் நல்ல ஒரு இது இருக்குது, உனக்கு பேர் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், 18,000 வந்துட்டு உனக்கு டிடி போட்டு வச்சுருக்கோம், வந்து வாங்கிட்டு போங்க, நாளைக்கு ஹோம்க்கு வர வேணாம், நீங்கள் நேராக காவேரி நகருக்கு வந்துடுங்க, அங்கே ஆஃபீஸ் இருக்குது எங்கள் ஆஃபீஸு, அங்கே வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்னால் அதை நம்பவே முடியல. நான் வந்துட்டு சரி ஏதோ சொல்கிறாங்க, சரி போவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த நாள் வந்துட்டு நானும் எங்கள் அம்மாவும் தான் ஃபஸ்ட் டைம் நேராக போனோடனே அப்போ தான் மீட் பண்ணோம். சாரை மீட் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, அது மாதிரி மெர்சி அக்கா தான் சொன்னாங்க, சாருன்னெலாம் கூப்பிட்டாத, டேடினே கூப்பிட்டு, அப்போ தான் உன்னால் ஃப்ரீயாக அங்கே பழக முடியும், சாருன்னாலாம் வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் டேடின்னு சொன்னதை அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எதுக்கா எந்த காரணத்தை கொண்டிலும் படிப்பை மட்டும் நிறுத்திடாத, ஃபஸ்ட்டு இந்த 18,000 போய் கட்டு, அப்புறம் மேற்கொண்டு எதுனாலும் வந்து ஹெல்ப் கேளு, உன்னோட படிப்பு முக்கியம், உன்னோட கிரேடு வந்து என்றைக்குமே மதர் தெரசா ட்ரஸ்ட்லேருந்து இனிமேல் நீ படிக்கணுங்கிற ஒரு அது ஆரம்பிச்சிருச்சு உனக்கு, ஸோ எந்த காலேஜ்லேயுமே நம்ம ட்ரஸ்ட்டு பிள்ளைங்க தான் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 18,000 கொடுத்தாங்க. என்னால் அதை அப்போ நம்பவே முடியல. அடுத்த நான் அன்றைக்கி ஆஃப்டர்நூனே நானாமோ நேராக ஆஃபீஸ்லேருந்து நேராக காலேஜுக்கு போய்ட்டு அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு தொடர்ந்து கண்டினியூவாக படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டர் முடிஞ்சு அதுலேயும் நல்ல மார்க் எடுத்தேன்.
எனக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு காலேஜ் டாப்பர்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்போ கொடுத்தது இன்ன வரைக்கும் ஃபைனல் இயர் நான் முடிச்சு வர வரைக்கும் எங்கள் காலேஜில் நான் தான் டாப்பர்னு சொல்லிட்டு 3 வருஷமே வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கினேன். ஒரு வருஷமும் அப்புறமும் கூட என்னால் எங்கள் அண்ணன் வந்துட்டு எங்கள் அப்பா வந்து கூலி தான் வேலை பார்த்துட்ருக்காங்க, டயர் கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து வீட்டு வருமானத்துக்கு கரெக்டாகவும் அண்ணன் அனுப்புகிற பண்ண வந்து ரெண்ட் கொடுக்கவும் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. அப்போயுமே கூட செகண்ட் இயரில் அதுக்கப்புறம் என்னால் ஃபீஸ் பே பண்ண முடியல. ஸ்காலர்ஷிப் வந்துட்டு ஒரு 20,000 வந்துச்சு, அதை மட்டும் பே பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னப்போ ஃபைனல் 4th செமஸ்டர் வந்துருச்சு. அப்புறம் டேடி கேட்டாங்க, சரி இது பேங்க் லோன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. என்னோட பை மிஸ்டேக் நான் வந்து ஃபீஸ் கட்டின ஒரு பில்லை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அவங்க அதனால் ரீசனாக என்னன்னு தெரியல, அந்த ஒரு ரீசனுக்காக எனக்கு வந்து லோன் கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஜிதனமாக இருந்துட்டாங்க. டேடியும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து கூட அவங்க எனக்காக மெனக்கெட்டு வந்து பேங்க்கில் பேசினாங்க. அவங்க பேசியும் அதில் எந்த யூஸும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ ட்ரை பண்ணியுமே கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் 4th செமஸ்டர் வந்துட்டு சொல்லிட்டாங்க, நீ செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் பேலன்ஸை இப்போ தான் க்ளோஸ் பண்ணேன், செகண்ட் இயர் இதில் 20,000 தான் பேலன்ஸ் பே பண்ணியிருக்கேன், இன்னும் 38,000 அப்படியே இருக்குது, இதை வச்சுட்டு வந்து 4th செமஸ்டர் என்னால் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவுமே கூட எல்லாருக்கும் ஹால் டிக்கெட் தந்த அன்றைக்கி எனக்கு ஹால் டிக்கெட் தரல. நான் உடனே டேடிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க, டேடி என்னால் வந்து ஹால் டிக்கெட் நான் வாங்க வந்தேன், ஆனால் எனக்கு தரல, வந்து ஆஃப் அமௌண்ட்டுனா கூட பரவாயில்ல, முக்கால்வாசி அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்தே கால் பண்ணேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, சரி நீ வந்துரு வீட்டுக்கு, நம்ம ஒரு நாள் போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸாம் அந்த ஸ்டடி ஹாலிடேயில் ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. சிஸ்டரை கூட்டிகிட்டு போயிட்டு மீட் பண்ணி பேசணும். நானும் மெர்சியக்கா டேடி 3 பேரும் காலேஜுக்கு போனேன். ஈவினிங் டைம் சிஸ்டர்டே வந்துட்டு இதுக்கு மேலே ஃபீஸை குறைக்க முடியுமா, என்னென்னமே ட்ரஸ்ட்லேருந்து தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து ஃபீஸ்லாம் கம்மி பண்ண முடியாது, ஒரு 2 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, இடையில வந்து எங்களால் எந்த ஒரு ப்ராசஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே டேடி என்ன சொன்னாங்கன்னா, அது மாதிரி இனிமேல் இவள் படிக்கிறதுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்கிறேன், எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து வந்து எங்களுக்கு பணம் தருவோம், நீங்கள் வந்து அதை வாங்கிக்கோங்க, அவளுக்கு வந்துட்டு படிக்க மட்டும் அலோவ் பண்ணுங்கள், ஹால் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் என்ன எக்ஸாமுக்கு அடுத்த நாள் தான் எனக்கு எக்ஸாம் மார்னிங் வந்து ஹால் டிக்கெட் வாங்கிக்க சொன்னாங்க. மார்னிங் போய் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு நான் ஒரு எக்ஸாம் தான் எழுதினேன். ஒரு எக்ஸாம் எழுதின ஆஃப்டர்நூனே என்னோடய ஹால் டிக்கெட் வாங்கி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து சொன்னப்போ வந்துட்டு ஃபீஸ் பேலன்ஸ் கட்டிட்டு மீத 5 எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து மதியானம் ஆஃப்டர்நூன் டேடிக்கு கால் பண்ணப்போ அவங்க சொன்னாங்க, நீ கிளம்பி இங்கே வாங்க, இல்லைனா அப்பா யாரையாவது அனுப்பிவிடு, நான் அந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் அதை நம்பவே முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு அவங்க எனக்கு வந்து பெரிய அமௌண்ட் 18,000 பே பண்ணாங்க. அவங்க டேடி என்ன சொன்னாங்கன்னா, எல்லா இதுலேயும் உள்ளவங்களுக்கு வந்துட்டு ஆஃப் அமௌண்ட் நாங்கள் பே பண்ணுவோம், ஆஃப் அமௌண்ட் அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் பே பண்ணோம் அப்படிங்கிறதே எனக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு வெறும் 20 தான், அதுவும் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டு தான் நாங்கள் பே பண்ணியிருந்தோம். அதை தாண்டி 38,000 டேடி ஒரே டிடியாக எனக்கு போட்டு கொடுத்தாங்க. அதை நேராக நான் போய் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஹால் டிக்கெட்டே கொடுத்தாங்க. இந்த ஹெல்ப்லாம் என்னால் மறக்கவே முடியாது. இன்ன வரைக்கும் நினச்சா கூட எந்த ஒரு எக்ஸாமுக்கும் நான் ஃப்ரீயாக போய் எக்ஸாம் எழுதுனதுங்கிறதே கிடையாது. எல்லா செமஸ்டர்லேயும் வந்து ஹால் டிக்கெட் ஆஃப்டர்நூனோட வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லைனா எல்லாருக்கும் கொடுக்குறப்ப எனக்கு கொடுக்காம இருப்பாங்க. இதே மாதிரி தான் எனக்கு நான் 2 வருஷம் வரைக்கும் நான் அப்படியே தான் கண்டினியூ ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் 3rd இயர் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபீஸ் பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துச்சு. பஸ்ஸில் ஏறக்கூடாது, பஸ் ஃபீஸ் அப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எப்போதும் போல் அந்த ஸ்காலர் அமௌண்ட் 20 போயிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் ரொம்ப என் டேடியே ரொம்ப ட்ரபிள் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு ஒரு 15,000 வந்துட்டு இதுக்கு வாங்கி கொடுத்தாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதை போய் பே பண்ணி 3rd இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஒரு வழியாக ஓட்டிட்டேன். ஆனாலுமே 3rd இயரில் 2nd செமஸ்டருக்கு ஃபீஸ் பேலன்ஸ் அப்படிங்கிற குறையோடு வந்து நின்னப்போ நான் டேடியை தான் மறுபடியும் போய் மீட் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் எனக்கே அவங்களே சொல்லாமல் எனக்கே வந்து நிறைய பே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 25% பே பண்ணியிருந்தா டேடி தான் வந்து 75% பே பண்ணாங்க. அவங்க தான் 3rd இயரில் 3rd செமஸ்டர் வந்துட்டு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ஃபீஸ் பேலன்ஸை. அன்றைக்கி ஃபீஸ் பேலன்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அவங்கள மீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு முதல் நாள் வந்து நான் அவங்கள மீட் பண்ணி அவங்கள்ட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் அடுத்த நாள் எக்ஸாமுக்கே நான் போனேன். அந்த செமஸ்டரில் வந்துட்டு நான் 8.8 எடுத்திருந்தேன். அப்போ டேடிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் அமௌண்ட் போட்டு உன்னை படிக்க வச்சாலும் அது வந்து வீணாக போகலை, நீ வந்துட்டு கரெக்டாக தான் எக்ஸாம் எழுதிட்டுருக்குற அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 3rd இயர் எனக்கு 2nd இயரில் வந்துட்டு முக்கால்வாசி அமௌண்ட்டும் 3rd இயரில் வந்துட்டு முக்கால்வாசி அமௌண்ட்டும் 2மே பே பண்ணது டேடி தான். அவங்க இல்லைனா கட்டாயமாக அப்படியே என்னோடய ஸ்டடீஸ் ஃபஸ்ட் இயர்லேயே கட்டாயமாக நின்றுருந்துருப்போம், நேரம் நான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் டேடியை நான் மறக்கவே மாட்டேன். அவங்க வந்துட்டு இந்த ரிலீஜியன், கேஸ்ட் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம அவங்களுக்கு ஜஸ்ட் நல்லா படிக்கிற பிள்ளையா, கஷ்டத்தில் இருந்தால் அந்த பிள்ளையை எப்படியாவது கை கொடுத்து தூக்கி விட்றணும்னு நினச்சிட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. அதே மாதிரி ஃபைனல் இயரில் போன வருஷம் ஃபீஸ் பேலன்ஸ்ன்னப்போ நான் டேடிக்கிட்ட தான் போய் நின்னேன். எந்த ஒரு முகம் கூட சுளிக்காமல் உடனே சரிம்மா இதை வந்து நான் பே பண்ணுறேன். அவங்க வச்சு எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போ நான் உனக்கு எப்படி பே பண்ணுறனோ அதை நான் உன்கிட்ட அந்த அமௌண்ட்டை திருப்பி கேட்கல, ஆனால் நீ படித்து வேலைக்கு போகணும். நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுறனோ அதே மாதிரி நீ தினமும் ஒருத்தவங்களுக்காவது ஹெல்ப் பண்ணணும், யாருக்காவது ஒருத்தவங்களுக்காக ஏதாவது சொல்லித்தரணும். ஃபீஸ் நீ நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப
இந்த மாதிரி ஃபீஸ் பிரச்சனைன்னு வர பிள்ளைக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் தான் அவன் மைண்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுலேருந்து இன்ன வரைக்கும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டடீஸ் ஓரியன்டாக நான் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறேன். அன்றைக்கி கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்டடீஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டேன். ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டரும் டேடி தான் ஃபுல் அமௌண்ட்டுமே பே பண்ணாங்க. நாங்கள் இந்த வாட்டி ஸ்காலர் மட்டும்தான் கட்டினோம், இன்ட்ரெஸ்ட்டு கூட இந்த வாட்டி எங்களால் வாங்கி கட்ட முடியல. டேடி தான் ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணி போன வாட்டி ஜனவரி மந்த் போய் நான் டேடிட்ட வந்து டிடி வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த 3 மாதம் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனை, ஹால் டிக்கெட் வாங்குறது, கிளாஸ்க்குள்ளே வரக்கூடாது, அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து நான் ரொம்ப ஸ்மூத்தாக படித்து முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வந்து எக்ஸாம் உடனே முடிச்சுட்டு நான் டேடிக்கு கால் பண்ணி சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேலைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மெர்சியாக்கா கேட்டாங்க. நான் என்ன அது மாதிரி கேம்பஸில் வந்துட்டு எங்கள் காலேஜ்லேயே கேம்பஸ் வந்தாங்க, இந்துஜா குளோபல் சொல்யூஷன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, பிபிஓ கம்பெனி தான், பெங்களூர்லேருந்து வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னை செலக்ட் பண்ணிவிட்டு கால் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்துட்டு அன்றைக்கி வந்து 15,000 சேலரி, அப்புறம் மேபி போய் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட முன்னாடியே டேடி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் படிச்சுட்டு கட்டாயமாக வேலைக்கு போகணும், இன்கேஸ் உனக்கு வேலை கிடைக்கலங்கிற பட்சத்தில் கூட நீங்கள் வந்து என் ட்ரஸ்ட்டில் சேர்ந்துக்க அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஸ்டடீஸ் ஓரியன்டாக மட்டும் ஹெல்ப் பண்ணாமல், ஸ்டடீஸ் முடிச்சுட்டு நான் வேலை இல்லைன்னு தடுமாறினா கூட என்னை வந்து என்கிட்ட வந்துரு, நான் உன்னை வந்து ஒரு நல்ல நிலைமையில வைக்கிறேன்னு டேடி எனக்கு வந்து அப்பயே வாக்குறுதி கொடுத்தாங்க. எனக்கு அது இன்ன வரைக்கும் ஞாபகத்தில் இருக்குது. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டப்பட்டு காலேஜ் படித்தேன். ஆனால் அந்த 2 வருஷம் என்றைக்கு நான் டேடியை மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாமல் கிளாஸை விட்டு என்னை வெளியில் போய் யாரும் 3rd இயர்லேருந்து என்னை யாரும் சொன்னதும் கிடையாது. அதுக்கப்புறம் நான் ஸ்மூத்தாக காலேஜ் போய்ட்டு இருந்தேன், காலேஜ் முடிச்சிட்டேன். அதை நான் என்றைக்கும் மறக்காமல் வேலைக்கு போனோன்னே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட்டாயமாக என்ன மாதிரி படிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். டேடி சொன்னபடி அவங்க சொன்ன எதையுமே நான் மறக்க மாட்டேன், டேடியையும் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். என் பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்து மாடலில் தான் சேர்த்தோம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில். சேர்க்கும்போதுலேருந்து அப்போலேருந்தே என் பொண்ணு தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. அது முடிஞ்சு அது 5th ஸ்டாண்டர்டு முடிஞ்ச உடனே கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் சேர்த்தோம். அங்கேயும் அவள் வந்து +2 முடிகிற வரைக்கும் அவள் தான் ஃபஸ்ட் ரேங்க்கு. நல்லா படிப்பாள், நல்லா ப்ரைஸ் எல்லாம் வாங்குவாள். காலேஜ் வந்து நான் சும்மா குந்தவையில் சேர்த்து விடலான்னு, என் பையன் தான் வந்து இன்ஜினியரிங் படிக்கட்டுமா, நான் பணம் கட்டுறேன் அப்படின்னா. அவனால் இப்போ 58,000 கொஞ்சம் மாதிரி இதாக ஆகிடுச்சு அவனுக்கு. மெட்ராஸுக்கு வேலைக்கு போனான் பிள்ளை. அங்கே தான் வந்து கேள்விப்பட்டு சாரை பற்றி நாங்கள் 2 பேரும் 3 பேருமே போனோம். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் என் பிள்ளையோட படிப்பு ஃபஸ்ட் இயரோட முடிஞ்சிருக்க வேண்டியது. அவர் வந்து சார் இல்லாட்டி என் பிள்ளை நினைக்க எங்காவது ஒரு வேலையில் இருந்திருக்க வேண்டியது. அதை நான் சாரை உண்டி எங்கள் 4 பேருமே, நானும் எங்கள் ஹஸ்பண்டு என் பிள்ளைங்க, எங்கள் லைஃப் லாங் பூரா நாங்கள் மறக்கவே மாட்டோம். சார் உதவி செய்யாமல் தான் என் பிள்ளை படிச்சிருக்கவே முடியாது. இப்போ ஃபஸ்ட் இயரில் அவ்வளோ காலேஜ் விட்டு வரும்போது உடனே ஒரு அழுவா, என்னை வெளியில் நிற்க வச்சுட்டாங்க, என்னை எழுதக்கூடாதுன்னு இருக்காங்கன்னு. 3 வருஷம் நிம்மதியாக படிக்கிறதுக்கு ஒரே காரணம் சார் தான். சாரை வந்து நான் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் நான் சாரை மறக்கவே மாட்டேன், என் பிள்ளைங்களும் மறக்காது. எங்கள் ஃபேமிலியிலையும் என் ஒய்ஃபோட ஃபேமிலியிலையும் யாருமே இது வரைக்கும் காலேஜ் ஃபஸ்ட்டு முடித்ததில்லை. என் பொண்ணு ஒன்று தான் முடிச்சிருக்கா. இதுக்கு காரணம் வந்து சார் தான். வரியதரசாவுடைய உதவினாலும் என் பொண்ணு காலேஜ் வரையும் போய் படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு தரணியில் அவங்க சார் உருவாக்கியிருக்காங்க. அந்த சாரை நாங்கள் எப்போவுமே மறக்க மாட்டோம்.